இன்றைக்கி நம்ம சுவையான முள்ளங்கி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு, 2 வத்த மிளகாய், 10 கடலை, காமூலி தேங்காய், ஒரு முள்ளங்கி, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு. ஒரு பேன் எடுத்து அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் இருந்தால் ஓகே தான், நல்லெண்ணெய் இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கடலப்பருப்பு எடுத்து போடணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பு சிம்மிலே வைக்கணும். அடுப்பில் சிம்மில் இருந்தால் தான் நமக்கு சீக்கிரம் அடி பிடிக்காமல் கருவாமல் இருக்கும். உங்கள்கிட்ட கடலப்பருப்பு இருந்தால் கடலப்பருப்பு போடலாம், இல்லையா விட்டுருங்க. அதுக்கப்புறம் உளுந்தும் இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் இது நிலக்கடலை, அதாவது மல்லாட்டன்னு சொல்லுவாங்க, கடலைன்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த சட்னி செஞ்சாலும் அதில் நிலக்கடலை போடணும். நிலக்கடலை நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த வெட்டி வச்ச பூண்டு. அதேமாதிரி எந்த சாப்பாடு இருந்தாலும் நான் கம்பல்சரி அதில் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போடுவேன். அதுவும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். நான் அடுத்தது வத்த மிளகாய் போடுறேன். அது நீங்கள் எப்பயும் போடலாம், இல்லை லாஸ்ட்டாக கூட போட்டு இறக்கிக்கலாம். முன்னாடியே போட்டிங்கன்னா அது முறுமுறுன்னு ஆகிடும். அதேமாரி எனக்கு வந்து ரெட் கலர் சட்னி வேணுங்கிறதால நான் வரமிளகாய் போட்டிருக்கேன், காரம் கம்மியாக வேணும்னு. உங்களுக்கு காரமாக வேணும்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கலரும் ஒயிட் கலர் சட்னி மாதிரி ஒயிட் கலரில் வந்துடும். அப்புறம் அந்த வெட்டி வச்ச வெங்காயம், நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று வெட்டியிருக்கேன். நான் எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சமைக்கிறேன், அதனால் இதெல்லாம் போட்டிருக்கேன். கடைசியாக நம்ம அந்த வெட்டி வச்சுருந்த முள்ளங்கி போடணும். அது பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ண எல்லாத்தையும் இந்த மிக்சியில் போட்டு, அது கூட தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதையும் போட்டு மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், துவையல் மாதிரி. நீங்கள் ரைஸுக்கு வேணால் இதுமாரி துவையலாக வச்சுக்கலாம், இல்லை இட்லி தோசைக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி மாரி வச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது தோசைக்காக செய்கிறேன். இது நான் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்காக செய்கிறேன். ஒரு 20 செகண்டாக நீங்கள் மிக்ஸி ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப அதுக்கு நைஸாக அரைக்க வேணாம், இந்த பதத்தில் இருந்தாலே ஓகே. இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.